வணக்கம் மக்களே. நமக்கு ஜாப் வேகன்சிஸ் இன்றைக்கி எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அங்கேருந்து தாங்க வந்திருக்கு. வாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி வரையும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குங்க. இது வந்து நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ண முடியும். அதற்கான வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா www.mhc.tn.gov.in அப்படின்னு அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தாங்க. ஸோ இவங்க 9 விதமான போஸ்டிங்க்கு வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த 9 விதமான போஸ்டிங்கை வந்து ரெண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 4 போஸ்டிங்க்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனும், அடுத்து 5 போஸ்டிங்க்கு வேறு ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் உங்களுக்கு 2ஆக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். ஜஸ்ட் இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில். மொத்தம் எத்தனை வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோபிதாருக்கு 12 வேக்கன்சிஸும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 137 வேக்கண்ட்டுங்க, ஒரு ஹியூஜ் வேக்கண்ட்டுங்க. ரெசிடென்டியல் அசிஸ்டண்ட்டுக்கு 87 வேக்கன்சிஸும், ரூம் பாய்க்கு 4 வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. இதோட சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 15,700 ரூபா இருக்குங்க. நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது தோராயமாக கொடுத்துருக்காங்க 58,100 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னல் அலவன்சஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வரும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 18 வயசும் மேக்ஸிமம் 37 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்ற கம்யூனிட்டிக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்டார்டிங் மினிமம் ஏஜ் வந்து 18 வயசும் மேக்ஸிமம் ஏஜ் 32 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த தேதிக்குள்ளே பிறந்திருக்கணும், எந்த தேதிக்குள்ளே பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அவங்களே எல்லாமே வந்து ப்ராப்பராக சொல்லிட்டாங்க. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 8th படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் டிகிரி படிச்சிருக்கோம், டிப்ளமோ படிச்சிருக்கோம், நாங்கள் அப்ளை பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி தான். அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக சொல்லியிருக்காங்க, இதுக்குள்ளே நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குக்கிங்லேயும் ஹவுஸ் கீப்பிங்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கட்டாயமாக இருக்கணும்னு சொல்லி இருந்தால் நாங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெசிடென்டியல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து 1 இயர் கிராஃப்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் அண்ட் பேவரேஜஸ், குக்கிங், பேக்கரி, ஹவுஸ் கீப்பிங்கில் நீங்கள் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, யூஆர் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்சி, எஸ்டி நண்பர்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, ஊனமுற்ற நண்பர்களுக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, ஒன்ஸ் ஸ்கில் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மாடல் கொடுக்குறாங்க. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சுட்டாங்க. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி 25 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க்காக 10 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 2ல பேசிக் நாலேஜ், இதுக்கு வந்து 40 மார்க் எக்ஸாம் வைக்கிறாங்க. இதுக்கு வந்து குவாலிஃபைங் மார்க் 10 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான சிலபஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் தாங்க. ஜென்ரல் தமிழ் நம்ம 10th 8th 12th படிச்சிருப்போம் அதுதான் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 2ல அதாவது பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ், இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஹைஜீனிக்கு, ஃபுட் அண்ட் பேவரேஜஸ், சர்வீஸ், ப்ரொடக்ஷன், ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்ட் பியில் அவங்களும் வந்து கொஸ்டின் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு குக்கிங்க்கு 20 மார்க்கும் ஹவுஸ் கீப்பிங்க்கு 20 மார்க்கும் சொல்லியிருக்காங்க. ரெசிடென்டியல் அசிஸ்டண்ட்டுக்கு குக்கிங்க்கு 20 மார்க்கும், ஸ்வீப்பிங் அண்ட் சானிடேஷன் 10 மார்க்கும், க்ளீனிங் அண்ட் கார்டனிங் 10 மார்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ், அதாவது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வேண்டியவங்களே வந்து கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் கோர்ட்டில் பார்த்த வரையும் உங்களுக்கு போஸ்டிங் எங்கே வேணால் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் கோர்ட்டில் இருக்கலாம், அப்படின்னா ஜட்ஜி வீட்டில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஆஃபீஸில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து குக்கிங்கு, ஹவுஸ் கீப்பிங்கு, டாய்லெட் கிளீனிங், பாத்ரூம் கிளீனிங், மாப் போடுறது, துணி துவைக்கிறது எல்லா வேலையுமே நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் கோர்ட்டு வேலைனாலே அப்படி தான் இருக்கும். நான் தெரிஞ்ச வரையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜாப் நேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளீனிங் பண்ணணும், குக்கிங் பண்ணணும், மாப்பிங் பண்ணணும், துணி துவைக்கணும், எல்லா வேலையுமே, டாய்லெட் கழுவணும், எல்லா வேலையுமே இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கேட்டுட்டு ஐடியா கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இதுலேயும் அவங்க வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லிட்டாங்க. இது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே வேணா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் மதுரையில் இருக்கலாம், கோயம்புத்தூரில் இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, அப்படி இல்லைனா வேறு எங்கேயாவது சிட்டியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து
எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துட்டாங்க. அது படித்தாலே உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலிமா தெரிவிங்க. அது வந்து எங்கள் சேனலை மேலும் மேலும் வர்றதுக்கு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.